உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. ஏய் எல்லாத்தையும் வெளில போ சொல்லு. பார் மேனேஜர் சொல்லு. சார் சொல்லுவார். வாங்க. எக்ஸஸ் டேபிள் வந்து வரும். சொல்லுங்கள். உங்கள் பார் லைசன்ஸ் கேன்சல் பண்ணுறோம். கேன்சலா? என்ன சார் சொல்கிறீங்க? லா அண்ட் ஆர்டரில் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட். வெயிட் பண்ணுங்கள் ஓனர் கால் பண்ணு. யார் கேட்டால் பேசிக்கோ. உனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ளே எல்லா கஸ்டமர் கிளியர் பண்ணிட்டு பார் ஏற்று போடு. பண்ணையம் இருக்கா? தம்பி சார், உங்களுக்கு ஆன்மீகத்தில் ஆர்வம் இருக்கா? ஆமாப்பா, ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அப்படியா? ஆமாம் சார். அதாவது பிக் பேங் தியரின்னு இப்போ தான் சொல்கிறாங்க. பல 1000 வருஷங்களுக்கு முன்னாடியே நாம் சொல்லியாச்சு. இப்போ ஓமுக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா? தெரியாது சார். ஒரு சின்ன அணுவிலேருந்து உலகம் வெடித்து சிதறும் போது அதில் வந்து சத்தம்தான் ஓ. அப்பா, பக்கத்தில் பெருமாள் கோவில் போயிட்டு வந்துடும்ப்பா. அப்படி வந்ததுதான் ஓம். இப்போ எதுக்காக சொல்ல வந்தேன்? அது ஏதோ நல்ல விஷயம் தான் சார். எதுவுமே நம்ம கையில் இல்லை. எல்லாமே எப்போவோ முடிவு பண்ணியாச்சு. கோடியில் ஒருத்தருக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஜாதகம் அமையும். சரி, நீங்கள் 2 பேரும் எப்போ கல்யாணம் முடிக்க போகிறீங்க? கல்யாணமா சார்? ஏன் கல்யாணத்தை பற்றி யோசிக்கல நீங்கள்? இல்லை சார், அதுக்கு இன்னும் 2 பேரும் ரெடியாக தேவையில்லையா சார்? இதில் ரெடி ஆகிறதுக்கு என்ன இருக்குது? இல்லை சார், அதான் அந்த பொண்ணு அது யாழ்னி இன்னும் வேலை கிடைக்கணும். யாழ்னிக்கு என்ன தெரியும்? இதை பாருங்கள், இந்த வருஷத்துலேயே ஒரு நல்ல முகூர்த்தமாக பார்த்து கல்யாணத்தை முடிச்சிருவோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் எல்லாரும் குடும்பத்தோடு வந்து உங்கள் அம்மா அப்பாவை பார்த்து சம்மந்தம் பேசிடுவோம். நல்லா இருக்கீங்களா? வாங்க வாங்க வாங்க. இது யாழ்னியோட ஃப்ரெண்டு. இவங்க கோயிலில் கமிட்டி மெம்பரு. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. கோயில் வேலை நல்லபடியாக போயிட்டு வேணா போய் யாழ்னி கூட்டு வந்துட்டுமா? சரி, நீங்கள் போய் பார்த்து சார். அப்புறம் சரிங்க தம்பி. இங்கே என்ன பண்ணுகிற? ஹலோ, ட்ரங்கன் ப்ரான்னு ஒரு டிஷ் இருக்கு. ஒரு பவுலில் ஃபுல்லாக ஒயினை ஊற்றிட்டு ஒரு ப்ரானை அப்படியே எடுத்து அதை உயிரோட மித விட்டுருவாங்க. அதுவும் தண்ணி நினச்சி ஃபுல்லாக குடிச்சு மட்டையாடும். நல்ல போதையில் இருக்கும்போது தலைவர் அப்படியே எடுத்து எண்ணெயில் போட்டு வறுத்து சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு தெரியுமா நமக்கு? இங்கே இருக்குன்னு பாரு, கவுச்சியா பேசாத. அப்போ அந்த எறாவு எப்படி இருக்கும்? அப்படி தான் உங்கள் அப்பா என்னை போட்டு வறுத்து எடுத்துனுக்குறான். நீ என்னடா பெரிய எலிசபெத் ராணி மாதிரி இங்கே உட்காந்து ஃபீல் பண்ணுற என்ன? இப்படியெல்லாம் பேசி என் முடிவை மாற்ற வச்சிடாத. அப்படி என்ன உங்கள் முடிவு? ரேட்டு காஸ்ட்லியாக இருக்கும் பொழுது. ஆமாம், இன்னொருத்தருக்காக வாங்கினது கொடுக்க முடியாமல் போச்சு. யாருக்கு வாங்கினா என்ன? ஓசியில் வந்தால் ஓகே தான். அம்மா, இங்கே என்ன பண்ணுகிற? அங்கே உங்கள் அப்பா உன்னை தேட்டுக்கிறார். இந்திரி வா போகலாம். இந்திரி. பேசாமல் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணுறோன்னு சொல்லிடலாமா? என்ன சொன்ன? உனக்கு கேட்டுச்சு. ஐயா சாமி, இந்த ஆட்டத்துக்கு நான் வரல. ஒரு நாளைக்கு மூச்சு முட்டுது. தயவு செஞ்சு நீங்கள் வேற யாராவது பார்த்துக்கிறீங்களா? நான் உண்மையாக சொன்னேன். பொய் கல்யாணம் தானே? அப்பா கிட்ட சரின்னு சொல்றதுக்கு தானே. எனக்கு என்ன தலையெழுத்தா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு? நானும் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கேன். மற்ற எல்லாத்தையும் பூனை மாதிரி பம்முற. என்ன பார்த்தா மட்டும் எகிறுன்னு எகிர்ற. ஏன்? ஏன்னா உன்னை பார்த்தா பயம் வரல. பயப்பட மாட்டீங்க? நான் ஏன் பயப்படணும்? அடிச்சு மூஞ்சி பெத்துருன்னா பெத்துருன்றல.
தேங்க்ஸ்